வந்த நடி இரவிலான வந்த நடி ரெண்டுமே ஒரே மைக்கு தானே? சரி இருக்கட்டும். ஏன்டா என்னைய பார்த்தா டீ வைக்கிற இந்த தூங்குறவங்களாம் எழுப்பிட மாட்டீங்களா? எழுப்பிவிட்டா வீட்டுக்கு போயிருக்க, அதை நினைச்சாலும் வேற பயமா இருக்குது. தூங்குறவங்க எழுப்பிடுங்க. யாரோ ஒருத்தர் நம்ம ஊருக்கு டிவிக்கு வந்திருக்கிறாரு, நான் வாங்கி தர்றேன். காலையில காசு நீங்க கொடுத்துக்கணும். என்னைய பார்த்தா டீ வைக்கிற பை மாதிரி நீங்க யார்? நீங்க எதற்காக வந்திருக்கீங்க? என்ன வேலை கேட்க வந்து யாரோ புடிச்சுக்கிட்டு யோசனை கேட்க வந்திருக்கிறீங்க? நான் பாட்டுல வந்து சிவனே நிக்கிறேன். யோ சிவனே நிக்கிறதுக்கு இங்க எதுக்கே வரணும்? வந்த உடனே ஒரு ஆம்பளை பையல பார்த்து வாடாங்கிற, அவனுங்கிற, இவனுங்கிற என்னன்னு ஆம்பளை பிள்ளை நீங்க சுத்தி முத்தி பாக்குறேன். ஓ ஆம்பளை உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதுங்க. 4 வருஷமா தெரியாம இருந்தேன் ஆம்பளையான்னு. 4 வருஷமா உங்க பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு என்ன கேக்குறீங்க? சரி இருந்தது போகட்டும். ஒரு ஆம்பளை பையல பார்த்து ஐயாவாரு நீ கொட்டாய் விட்ட மசரில் வழங்க நாடகம் கொட்டாய் என்ன சொல்லி நான் இருந்து ஒரு நல்ல பிள்ளையா கூட்டி வந்திருக்காங்களே, சரி கட்டி பிடிப்போம் முத்தம் கொடுப்போம் ஆர்வத்தோட. அந்த ஐயா கேக்குது பாரு, எதுக்கு கொட்டாய் வரணும்? கொட்டாய் வந்தா சொல்லிட்டு வருமா? இவன் பேச்ச கேட்டுக்கு நீ அந்த ஐயா வடிக்கிற. கொட்டாய் கெட்ட ஆவி தெரிஞ்சுக்க. ஒரு ஆம்பளை பையல பார்த்து வாடா போடன்னு சொல்லலாமா? ஏன் சொல்லக்கூடாதா? அதுதான் சொல்றேன், வளர்ப்பு சரியில்லை. கோயங்கப்ப உன்னை சரியான முறையில வளர்த்திருந்தாங்கன்னா ஒரு ஆம்பளை பையலுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுங்கிறது தெரியும். தமிழோட பண்பாடு என்னமா? அரமணிக்கு ஒருத்தர் வர்றான வச்சுக்க, வாங்க அத சாப்பிடுங்க, இத சாப்பிடுங்க, அப்படியே பால் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுறியா, நல்ல மரியாதை கட்டு போயிரும் அப்படிலாம் சொல்லியிருந்தா ஒரு நல்ல பொம்பளை பிள்ளைக்கு அழகு. அப்படியே அதை விட்டு போட்டு வந்த உடனே ஒரு ஆம்பளை பையல பார்த்து வாடா போடான்னு சொல்றீ, உனக்கெல்லாம் என்னடி மரியாதை கொடுக்கறது? அப்படியா சொல்லு பாப்போம். பேசி முடிச்சுட்டு தமிழோட பண்பாடே தெரியல. நான் பேசட்டும். நான் பேசி என்ன பண்றது? பேசலாட்டி உள்ள போ. மரியாதை தெரியாத பிள்ளைட்ட நான் என்ன பவுர் வச்சிட்டு வீட்டுக்கு போ. நான் வாட்ல போயிருவேன். போ போத்துக்கள் ரொம்ப நேரம் ஆகாது. அப்படியே நான் பேசட்டுமா? கேட்டுதான் பேசு. இல்ல பேசி முடிச்சிட்டீங்களா? இரு கற்பூர்ல வேணா போய் பச்சை. அட வெண்ணமேனே சூடு இருக்கா சொர்ணம் இருக்கா உனக்குலாம் அறிவு இருக்கா? என்ன கேட்டேன்? என்ன கேட்டவன்? அதுக்கு முன்னாடி நம்ம கேட்டானே என்ன கோமால இருக்கிறீங்களா நீங்களா? இங்க பாருங்க, எந்த உறவு முறை வேணா உள்ள இருந்துட்டு போட்டோம். இந்த இடத்துல மரியாதை திருப்பி மரியாதை கொடுத்தா மட்டும்தான் மரியாதை திருப்பி கிடைக்கும். என்னைக்குமே பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிற ஒரே நான் மட்டும். என்ன சொன்னேன்? அதுதான் சொல்ல வர, ஏன் அவசரப்படுற? என்ன சொன்னேன்? என்ன சொன்னீ? வந்த உடனே என்ன கேக்குறீங்க? உங்க அம்மா அப்பா சரியான முறையில வளர்த்தாங்கன்னு கேக்குறீங்களே. அப்படி கேட்டேன். உன்னை சரியான முறையில வளர்த்திருந்தா இந்த நேரத்துல இந்த இடத்துல யார தேடிக்கிட்டு வந்திருக்கிற? எதுக்கு வந்திருக்க? அது மட்டும் இல்லாம வாடா போடான்னு சொன்ன அர்த்தத்தை நான் சொல்லி வருவேன். சரி வாடி போடின்னு சொன்ன அர்த்தத்தை நீ சொல்லி வர்ற. கண்டிப்பா சொல்லு. அதாவது வாடா போடாங்கிற காரணம் இல்லாம சொல்லுவோமா? எல்லாரையும் சொல்றதுக்கு என்ன என்ன சொன்னீங்க? தமிழ்நாட்டோட பண்பாடு என்ன? நீங்க சொன்னது போல ஒருத்தவங்க முன்ன பின்ன தெரிந்தவர்களா இருக்கட்டும் தெரியாதவர்களா இருக்கட்டும், ஒருத்தர் வந்த உடனே என்ன பண்ணுவோம்? வாங்க உட்காருங்க, என்ன வேலையா வந்திருக்கிறீங்க, எது சாப்பிடுறீங்களான்னு கேட்போம். பகல் நேரத்துல வந்திருந்தா இந்த திருட்டு பயலுக்கு தாராளமா மரியாதை கொடுத்துருக்கலாம் இல்லையா? சரி தகுந்த மரியாதையா கொடுத்துருக்கலாம். இந்த இரவு நேரத்துல வந்தா யாரா இருக்கும்? ஒன்னே மாதிரி திருட்டு பயலா இருக்கும். திருட்டு பயலுக்கு என்ன மரியாதை கிடக்குன்னு கேக்குறேன். என்னைய பார்த்தா உனக்கு திருட்டு பய மாதிரி தெரியல? இல்ல வேற மாதிரி தோணுது. ஏமா என்னைய பார்த்தா உங்களுக்கு எல்லாம் திருட்டு பய மாதிரி தெரியுதாமா? தெரியலையா? இங்க ஒரு அக்கா தான் தலையாடுது. அந்த ஒரு அக்கா தான் நானா பாக்குறேன். நீ அப்பல இருந்து ஆட்டிக்கிட்டே இருக்கிறிய, நீ என்னதான் சொல்ல வர்றிய? எனக்கு தெரியாம நானே பார்த்துட்டே இருக்கிறேன். இப்படிங்கிற என்னது நீ எதுவும் சொல்றியா இல்லை என்னன்னு தெரியலையே.
யோ வந்த வேலையை சொல்லு. யாரையா நீ? நான் திருட்டு போய்தாமா? ஒத்துக்கிறல்ல? அம்மா நான் திருட்டு போய்தான் இல்லைன்னு சொல்ல. வேற என்ன? உங்க வீட்டுல உள்ள பொன்போல தேடு வந்த திருட்டு போயிடல. உன் மனசு இருக்கு பத்தியா? மனசு, அந்த மனசு இருக்கு பத்தியா? கம்ப புட்டுங்கன்னா சாத்தி விட்டுருவீங்க. கம்ப எடுத்துனா வச்சுக்க அன்னைய போட்டு விட்டு போயிருவீங்க. அதெல்லாம் வேற புள்ளைய பார்க்கணும். போட்டு விட்டு போறதுல பெரிய ஆளு தெரியும்ல. நான் சாத்தி விட்டு போறதுல பெரிய ஆளு தெரியும்ல. அப்படியா? நல்லாவே தெரியுமே. சரி சரி சரி, இருந்துட்டு போகட்டும். நல்லா நினைச்சுப்பா. என்னன்னு? 5 வயசு. ஆஹா, அறியாத பருவம். நீ சட்டி மாற்ற வயசு. நீ என்ன லூசாயா? நீ என்ன லூசான்னு கேக்குறேன். 5 வயசுல எல்லாருமே ஜட்டி தான் மாட்டுவாங்க. அப்புறம் கையில நைட்டிமா கட்டுவாங்க. அந்த வயசுல அந்த வெள்ளை மிளகாட்டுக்கு நான் எங்கேக்கா போறீங்க? ஏக்கோ உட்காருங்கக்கா, பாண்டிமுனி வர போறது. ஏக்கா எல்லாரும் எந்திரிச்சு. அந்த வெள்ளை மிளகாட்டுக்கு நான் வேட்டைக்கு வருவேன். போங்க. எந்த வெள்ளை மிளகாட்டுக்கு இந்த வெள்ளச்சாமி வேட்டைக்கு வரணும். அந்த வெள்ளை மிளகாட்டுக்கு நீ வெள்ளாடி ஓட்டு வருவேன். வாழ்ந்தால் இருவர் வாழ்வம், செத்தாலுமே இருவருமே சாமன்னு மதுரை மீனாட்சம்னு சாத்தியா வச்சு சத்தியம்னு கொடுத்தியல்ல. என்ன இதுக்கடி எனக்கு சத்தியம்னு கொடுத்தேன்? யோ நல்லா பார்த்து சொல்லியா? நான் தான் சத்தியம் நீ கொடுத்தேன். நான் ஏண்டா மணிவோலு? மணிவேலு எப்போ பேர மாத்த? இந்த புள்ள சத்தியம்னு கொடுக்கலன்னு சொல்ற புள்ள ஒருவேளை உங்க அம்மாவா தான் இருக்குமா? உங்க சின்னம்மாவா இருக்கும், போய் கேட்டு பாரு. சரி, இந்த புள்ள சத்தியம்னு கொடுக்கலன்னு சொல்ற புள்ள. சரி, வாழ்க்கை வரலாறு சொல்றமா? சொல்லுங்க. அப்போவாச்சும் நான் யாரும் தெரியுதான்னு முதல்ல சொல்லியா, அப்புறம் தெரியுதாலேன்னா அப்புறம் பாப்போம். என் வாழ்க்கை வரலாறு சொல்லு சொல்லு சொல்லு. அடி வெள்ளையம்மா, ஏ வெள்ளையம்மா, நீ ரொம்ப விவரமான வெள்ளையம்மா. இந்த பிள்ளைய பார்த்தா அப்படியெல்லாம் விவரமான புள்ள மாதிரி தெரியலையா? சரி, இருந்துட்டு போகட்டும் போகட்டும். நீ ரொம்ப விவரமான வெள்ளையம்மா, நீ ரொம்ப விவரமான வெள்ளையம்மா. இந்த வெள்ளச்சாமிய பார்த்ததுண்டா? இல்லையே. இவ வீர கதைய கேட்டதுண்டா? என்னன்னு? சத்தியம்மா, இந்த சாமி மேல சத்தியம்மா, அடுத்த வருஷம் நம்ம 2 பேத்துக்கு ஒரு மகன் வரப்பா. நல்ல மரியாதை கட்டு பேர் நினைச்சுக்க. நம்ம 2 பேத்துக்கு இல்லடா, யாருனே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். வந்தே வாடினே போடினே பொண்டாட்டின்னு உள்ள வரைக்கும் போயிட்டு என்ன நினைப்புல வந்துருக்கு? என்ன யாரும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேத்துக்கு திருமணம் ஆனதுக்கு பிறகு நமக்கு ஒரு மகன் வரப்பா. கனவுல கூட நடக்காது. எங்களைய சொல்லி வை, இவ கதைய சொல்லி வை, அவன் புலியாக மாறிடுவான். அப்புறம் நான் புலிக்குட்டியா பிறகு புலின்னா அப்ப 8 அடி வந்தா பிள்ளை 14 சொல்லுவாங்கல்ல. புலிக்கு பிறந்தது பூனையாகுமாடா? அவன் புலியாக மாறிடுவான், புலியாக மாறிடுவான். வெள்ளையம்மா உள்ள போனா யார பார்த்து நான் சொல்லிட்டு இருக்கிறது? நான் நின்னு கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உன்னைய மாதிரி செவுட்டு பிள்ளை நினைச்சியா நீ? சொல்லு சொல்லு. கண்ணான தேசத்தில கல்லர்வாய ஆடி தங்கொட்டும் சவத்து வீரக்கையந்தி வச்சு வாரி கூடி வீழ்ந்த வண்டி சிலம்பாட்ட மட்டமாடு வெட்டக்காரண்டி கண்ணான உள்ளவரை உள்ள விட்டு உள்ள விட்டு அறிவு விட்டீங்களா? உயிர் உள்ளவரை உள்ள விட்டு அடி நீ பிரியா. ஏன் பிரியா? பிரியா, நீங்களா நாடகம் பாக்குறீங்களா? எந்த பிரியா? நீங்க எல்லாரும் நாடகம் பாக்குறீங்களா? பார்க்கலையா? பாக்குறீங்களா? இவர் வெள்ளையம்மா நினப்புல வந்திருக்காரா, பிரியா நினப்புல வந்திருக்காருன்னு கேளு தாத்தா, கேளு தாத்தா. ஏன் ஜாமி ஏன் சத்தம் வாங்குறீங்கறியா? ஏன் அக்கா, ஏன் பேசக்கூடாதா? அம்மா, ஏன் உங்களுக்கு எங்களுக்கு என்ன? நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்குது?
பிரியான்னா அந்த பிரியா இல்ல, வேற எந்த பிரியா? நீ பிரிய என்ன மாட்டேன் என்று அப்பா என்னைய நீ சத்தியமா செஞ்சியடி. சத்தியமா செஞ்சியா? டேய், ஏன்டா உங்க காதல ஊற அப்படித்தான் கேட்குமாடா? ஏன் ஓயம் சொல்ற? சத்தியமும் செந்தியடி, சத்தியமும் சத்தியமும் செந்தியடி. அந்த சாமியோட வாசலில இந்த வெள்ளச்சாமி யாவகந்தான் உனக்கு இப்ப கூட வெள்ளையாடி, உனக்கு எப்பத்தான் வரும் ஓடி? எப்பவுமே வராது. மருதாணி இளவரிக்கே நீ மருதேசம் போற புள்ள, பரதேசம் வேணா போனாலே அதுக்கு மேல அந்த என்ன வேற இருக்குதாம்மா? ஆமா, வேற என்ன பண்றது? நான் வாங்கி ஓமனசோட நாவரட்டா மந்தத்தாரி கையோடு ஏன்டா அப்படி சத்தம் வாங்குறியே? பொம்பளை பிள்ளைய பாத்திருக்கியா? பார்த்தல ஒழுங்கு என்ன மரியாதை ஒரு பக்கத்துல வாசனை. வராம பேசுற. ஏம்மா? பக்கத்துல வந்த சரி சொல்லுங்க. நீ குடுக்குற சம்பளத்துக்கு ஏமா வேற ஒண்ணும் இல்ல, கார்த்திகை மாசம் பிறந்துருச்சுல, ஒரு தலைமுறைக்கே தாங்க முடியல, 7 தலைமுறை. நிலவடி பார்க்காத பக்கம் அருமையான பக்கம். ஏன்னு கேப்பேன், 100 ரூபாய் அன்பளிப்பு நான் தர்றேன். நான் என்ன சொன்னாலும் என்ன வாசிக்கிறேன். பண்ணாலும் வாசிக்கிறீங்க பத்தியலா? என்ன பண்றது? நான் வரோம் அப்படி. இப்ப வச்சு அந்த வெள்ளச்சாமி தெரியலையா? என்ன சொன்ன வெள்ளச்சாமி? இங்க பாருங்க, அறியாத பருவத்துல வாழ்ந்தாலும் ஒருவராக வாழணும், செத்தாலுமே இருவருமே ஒருவராக சாகணும்னு சத்தியம் பண்ணி கொடுத்தது நீங்க சொல்றீங்க. சத்தியம் பண்ணிக்கிட்டோம் நீங்க சொல்றீங்க இல்லையா? சரி. சத்தியம் பண்ணி கொடுத்தது உண்மையாக இருந்தால் நீங்க தான் வெள்ளச்சாமியாக இருந்தால் வெள்ளையமாக்க ஆசைப்பட்ட பொன்பொருளாம் சரியான முறையில் எடுத்து சொல்லிவாங்க. சரி, நீங்க தான் வெள்ளச்சாமின்னு ஏத்துக்கிறேன். அந்த வயசு அறியாத பருவத்துல சின்ன வயசுல உனக்கு என்னென்ன பொன்பொருள் வாங்கிட்டு வந்து கொடுத்தனோ அத்தனை பொன்பொருளை சொன்ன வெள்ளச்சாமி. கண்டிப்பா கண்டிப்பா. என்னென்ன பொன்பொருள் சொல்லுங்க. எப்படிப்பட்ட பொன்பொருள் தெரியுமா? சொல்லிருங்க. அடிபவன் முகத்துக்கிட்டா என் வெள்ளையம்மா உனக்கு நான் வட்டப்பட்டு வாங்க நன்றி வெள்ளையம்மா. வாங்கி வந்தே வெள்ளையம்மா. அடிக்காதோட முங்கிடத்தா வெள்ளையம்மா கருகமணி வாங்கி நன்றி வெள்ளையம்மா. காதோட தொங்கிடத்தா வெள்ளையம்மா கருகமணி வாங்கி வந்தே வெள்ளையம்மா. அடிவாழ தம்பி பாடத்தந்தை கைகளுக்கு வெள்ளையம்மா கைவளைகள் தாங்கி வந்தே உள்ளவாமா. கைவளைய
வளையல் வாங்கிட்டு வந்தீங்க உள்ள எதுக்கே கூப்பிடுற என்ன உனக்கு கை நிறைய கை வளையல் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்தீங்க வாங்கிட்டு வந்த கை வளையல ஒழுக்க வச்சிருக்கேன் எங்க வச்சிருக்கீங்க உள்ளுக்குள்ள வச்சிருக்கேன் உள்ளுக்குள்ள வச்சிட்டு இங்க என்ன வேலைக்கு வந்தீங்க உன்னைய பார்க்க வர ஆர்வத்துல புதுசு நான் ஒரு உண்மையான விஷயம் ஒண்ணு சொல்றேங்க என்ன விஷயம் ஆர்வத்துல எங்கேயுமே போயிடாதீங்க அடிபட்டுருவீங்க அப்புறம் அப்படியா சரி அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன் நீ மனம் போல ஆசைப்படவில்லையம்மா மதுரமல்லி கெட்டியடி வில்லையம்மா பொன் பொருளதே சொல்ல சொல்லிருக்கேன் சும்மா என் பின்னாடியே தெரியக்கூடாது மனம் போல ஆசைப்பட மதுரமல்லி வாங்கிட்டு சொன்னேன் அந்த மதுரமல்லியை காட்டினதாடா தெரியும் இது பிளாஸ்டிக் மல்லி மதுரமல்லி எங்க வைக்கணும்னு தெரியும் சொல்லுங்க ஆடி உன் கத்தி போல புருவத்துக்கு வெள்ளையம்மா வாங்கி தந்தி வெள்ளையம்மா கத்தி போல புருவத்துக்கு வெள்ளையம்மா கண்ணி வை வாங்கி தந்தி வெள்ளையம்மா இதுக்கு மேல வாங்கி தரணும் சொத்தை வித்தாத்தமா வாங்கி தரேன் இங்க என்ன இருக்குது விக்கிறதுக்கு ஐயோ அதே போல பார்த்தேன் நல்ல மரியாதை இல்ல அக்கா நம்மடா பைப்பேனே இவ்வளவுதான் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க அவ்வளவுதாமா இப்படிதானா அம்பிடுதேன் என்ன போங்க இங்க பாருங்க நீங்க வந்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன் சரி இந்த இடத்துக்கு இவ்வளவு தைரியமா தில்லா வரக்கூடிய ஒரே வெள்ளச்சாமி மட்டும் தான் நான் தான் வெள்ளச்சாமி முன்னாடி வரேன் உங்களுக்கு தெரியாம இருக்குமா நான் வெள்ளச்சாமி முன்னாடியே சொல்லுங்க இன்னேரம் உள்ள போய் 10 பிள்ளை பெத்துக்கறடி இன்னைக்கெல்லாம் தொட்டு பேசினீன்னா வச்சுக்க வேற மாதிரி ஏமா நீங்க ஊர்ல கூட்டு இந்த வெள்ளையம்மலுக்கு புண்ணு கண்டது இருக்குதாமா ஆமா ஆமா நீ வைங்க பாருங்க ஏன் சிறிது நேரம் தெரியாத போல நடிச்சீங்க எதனால நடிச்சேன் அறியாத பருவத்துல வாழ்ந்தாலும் ஒருவராக வாழணும் செத்தாலுமே இருவருமே ஒருவராக சாகணும்னு சத்தியம் பண்ணிட்டு அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்க இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க இல்லையா எனக்கு வாங்கி கொடுத்த பொன் பொருள் ஞாபகம் இருக்கான்னு சோதனை பண்ணி பார்த்தேன் பரவாயில்ல வெள்ளச்சாமி அப்பவும் போல இப்பவும் இருக்கிறீங்க இப்பவும் போல எப்பவுமே இருப்பீங்களா எப்பவுமே இருப்போமா வெங்க நாட்களுக்கு அப்புறம் 2 பேரும் சந்தோஷம் கண்டிப்பா கண்டிப்பா நீ மேல எப்படிப்பட்ட பாசம் அவன் மேல எப்படிப்பட்ட அன்புன்னு சொல்லணும் பாண்டியமணி அனாதையா ஆடி வர்றதுக்குள்ளே நம்ம காதல கொஞ்ச நேரம் ஒரே காதல்ல சொல்லிட்டு போயிருவோமா ஐயே ஏன் ஊரை மாத்துறீங்க இதெல்லாம் இங்க சுத்தப்பட்டு வராது ஏமா பாண்டிமுனி அனாதை ஆடுறாரு இல்ல ஆளோட ஆடுறாரு அது எனக்கு தேவையில்லை ஏன் மனசுல உள்ள காதல நான் சொல்லுவேன் உங்க மனசுல உள்ள காதல நீங்க சொல்றீங்க 15 வருஷம் தேடி ஊரை மாத்துறீங்களா 15 வருஷம் தேடி வந்தது யாரு நான் தானே உனக்கு நீங்க தானே வந்தீங்க அதனால நீ என் மேல எப்படிப்பட்ட பாசம் வச்சிருக்க ஆமா சொல்லிடுவோமா சொல்லுங்க பாப்போம் குழந்தை அழுகுதுக்கா யாருக்கா அங்க வெள்ளண்டி ஆயிடுச்சுக்கா ஹலோ போலாமா வண்டி எங்க வீட்டு ராணி வாரா எல்லாம் வந்து
காலையில் படிப்பதில்லை திட்டத்தில் தெரிவதில்லை வண்டி வண்டினா உண்டு வண்டியாரு எப்படிப்பட்ட பாசம் வச்சிருந்தாள் தாவ மேல எப்படிப்பட்ட பாசம் எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா எவ்வளவு ஒரு காதல் தெரியுமா எப்படி உனக்காக காத்திருந்தேன் நான் உன்னோடு நான் ஒன்னா பேசணும் அதனால நீ அந்த குளத்துக்கு பின்னாடி வந்து நிக்க வேணும் என்னத்துக்கு அது உன்னோடு ஒன்னா பேசணும் அதனால நீ நம்ம காருக்குள்ள நீ வந்து நிக்க வேணும் உனக்கு ஓரத்தில உனக்காக காத்திருந்தேன் உன்னோட நான் ஒன்னா பேசணும் அதனால நீ எனக்குள்ளே வந்து நிக்க வேணும் என்ன என்ன ஒரு ஆட்டம்டா 4 நாள் பார்க்கல அப்படித்தான் இருக்கும் நாடகம்ல 4 நாளைக்கு எப்பவுமே பாக்குறதானே புதுசா பாக்குறேன் போடுங்க அடி உன்னோடு நான் ஒன்னா பேசணும் கண்ணூரங்க நேரமல்லா
தம்பி தம்பி இது நாடகமா இல்ல எப்படி வளையமா இருவரும் இப்படிலாம் பாச வச்சிருந்த அம்மா கோச்சுக்காம ஒரு 5 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் பாண்டிமணி கோயிலேருந்து ஆடி வர போகிறாரு கொஞ்சம் வழி விட்டு மட்டும் பாருங்க பார்ப்போம் எந்திரிங்க அப்படியே மேலே எந்திரிங்க அவ்வளோதான் எந்திரிங்க எல்லாருமே எந்திரிங்க பார்ப்போம் பாண்டிமணி தெய்வம் இப்பொழுது இந்த இளமுழங்காத நேரத்தில் காவி வாங்கக்கூடிய நேரம் இந்த காவி வாங்கக்கூடிய நேரத்தில் செஞ்சு அடிச்சுக்காம உட்கார்ந்துருக்கோம் எந்திரிச்சுங்க அப்பளதே சாமி அழைக்கிற நீங்க வாட்டில் நிப்பாட்டி விட்டு இப்போ சண்டை விழா கமிட்டியாளர் கோச்சுக்காம பாண்டியமணி முன்னாடி ஒரு 10 பேர் வரணும்னே அருவா பிடிக்கணும் காவி ஏறி காவி குடிக்கக்கூடிய நேரம் தயவு செஞ்சு இங்கிட்டு பாதி பேர் சென்டரில் மட்டும் வழி வீட்டுக்கு போகாதீங்க கொஞ்சம் நேரம் அம்மா வழி விட்டுருங்கம்மா பாப்பா அது யார் முன்னாடி நிற்கிறது சென்டரில் வழி விட்டுருங்க பாப்போம் இந்த தார்பாயில எடுத்துருங்க விரிப்பெல்லாம் அந்த அங்கே யாரோ தூங்குறாங்க எழுப்பிடுங்க அந்த ஐயாவை தீப்பந்தது விழுந்து எரிஞ்சு போடுறது ஒதுக்கி போடுங்க பாப்போம் பாண்டி முன்னாடி ஒரு 10 பேர் வாங்க கோச்சுக்காம சாமி வரும் பிடிக்கணும் அருவா பிடிச்சி காவியர் வாங்கக்கூடிய நேரம் தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க இந்த முன்னாடி படுத்துக்க எழுந்திரிங்க தார்பை எடுங்க ஃபர்ஸ்ட் எந்திரிங்கண்ணே தார்பை எடுங்க இந்த அந்த அண்ணன் உட்காந்துருக்குல்ல வாடா பாண்டி வா ஓடி வா ஆவத்தி அது சீக்கிரமாக ஓடி வாட என் பாண்டி உன் தள்ளாங்குள் வச்சு தவிக்கடி வெயிலத்தை விட்டு வெள்ளக்குதிரை நீ பட்டவரை காக்கிறது உண்மையாக உன் சங்கம் முதல் இருநவனத்தை விட்டு வெள்ளக்குதிரையை வீழ்த்ததை கைப்பிடிச்சு ஓடி வாட என் பாண்டி ஓடி வா ஆதிகள் நீல வெகுவண்ணா உன்னைய அங்கரத்தினால் வரவழைத்து மீனாட்சிபுரம் சடங்கெல்லாம் காத்திருக்கு ஐயம்பாண்டி உன் சன்னதியை விட்டுவாயா சன்னதியை விட்டுவாயா சன்னதியே விட்டுவாயா குதிரையில் பாண்டியா கடங்காவே